பாருங்களோ என்ன வாகனத்துலையா இது கடைசியாக வடிவேலில் ஜோக்காக தான் இருக்கும் போல வேற உள்ளுக்கா என்ன பஸ்ஸில் வர எல்லாம் களைஞ்சு வச்சு போல நல்ல ஒரு சைலண்ட் பிளேஸ் உங்களா அனைவருக்கும் வணக்கம். நான் ரசாயினி. நான் ஜோவேல். நான் டேரணி. சரி, அப்படியே நாங்க எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா மட்டக்களப்புல நிக்கிறோம். இப்ப நாங்க தங்கச்சி வீட்டை வந்து நிக்கிறோம்னா ஜோவேல். அப்ப அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா அன்றைக்கு வந்து நாங்க ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்காக எல்லாருமே வந்து ரெடியாகி நிக்கிறோம். அப்ப உண்மையாவே நாங்க நேற்று இரவு சொன்னது வந்து 9 மணிக்கு வந்து பஸ் நிக்கணும்ட்டே என்ன. ஆனா இப்ப டைம் பாத்தீங்கன்னா 11 மணிக்கிட்ட ஆயிட்டுது. இன்னும் போகவே இல்லை. மட்டக்களப்புல நிக்கிறோம். அப்ப வெட்டிங் நடக்கிற ஃபங்க்ஷன் வந்து போறதுக்கு வந்து இன்னும் 2 மணி நேரம் தேவை என்ன போறதுக்கு. நாங்க பஸ்ல போறோம்னா 2 மணி நேரம் தேவையா. அப்ப நாங்க பஸ் இல்லாம போறோம் என்ன. ஆனா நேற்று உண்மையிலே நாங்கள் நேரம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்கி எழும்பிச்சபடியா எங்களுக்கு போறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. முதல் நாளே அப்படியே வலிக்கிட்டு போமே சரியான கஷ்டமா இருக்கு. ஆனா நேற்று இரவெல்லாம் கழிச்சு நாங்கள் எப்படியாச்சும் ஒரு 9:30 அங்க நிக்கணும்னு சொல்லி. ஆனா இவ்வியல் வலிக்கிடப்பட்ட பாடு ஒரு ஆட்களுக்கு 2-3 மணி நேரம் தேவைப்படுது. என்ன சரி வேற இடத்துல வந்து வழி கிடைக்க வந்து என்ன சரி ஒண்ணும் செய்யல. எங்களுக்கு வந்து சாரி கட்ட தெரியாது. அப்ப வேற ஒரு அக்காட்ட தான் போய் வந்து எல்லாரும் 4 பேர் மேல சரியா. அப்ப ஒவ்வொரு தரம் கட்டி கொண்டு வர என்ன சரி அவாவும் சின்ன பிள்ளையோட தானே அவாவும் கஷ்டம் தானே. அப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து எங்களுக்கு கட்டி விட்டவா. எங்க மாக்களையும் பேச தெரியாது. பெருசா தானே ஒருத்தரையுமே தெரியாது. தங்கச்சியாக்களை விட ஒருத்தரையுமே தெரியாது. அப்ப தங்கச்சியோட பழக்கத்துல நான் அந்த அக்கா வந்து ஃப்ரெண்ட் ஆமான்னு சொல்லி அப்ப தங்கச்சி கேட்டு எங்களையும் வந்து வழி கெடுத்து விட்டுக்கிட்டாங்க. வழி கெடுத்துட்டு என்ன சாரி மட்டும் கட்டிட்டு வந்து நாங்க லேட்டா கட்டினாலும் நீட்டா கட்டி இருக்கிறோம். சாரி ஆக்களும் கொஞ்சம் வடிவு தானே. இப்ப சாரியும் கொஞ்சம் வடிவா தானே இருக்கு. அதுதானே பின்ன. அப்ப நாங்க அங்கதான் போறோம். ஆனா வெயில் சொன்னாலும் வெயில் பயங்கர வெயிலா இருக்கு. என்ன சின்ன பஸ்ல கொண்டு போறோம் தெரியல. அதோட நாங்களும் இப்படி வலிக்கிட்டு நிக்கிறோம். இந்த பஸ்ல போகவே தலையெல்லாம் இந்த போக்கு வேற பயங்கர காத்து. நேற்று ஒரு புல்லான் போட்டு பஸ்ல வரவே தலைமுடியெல்லாம் அப்படி. இப்ப நாங்க தலைமுடிய விரிச்சு கொண்டு இருக்கிறோம். இப்ப சொல்ல தேவையில்லைண்ணா. அவங்க ஜெரோமி குட்டியும் வந்து ரெடியாகி நிக்கிறேன். ஜெரோமியோட நாங்கள் படுற பாடு. ஒரு லிப்ஸ்டிக் அடிக்க வர அதான், பவுடர் பூச வர அதான். இப்ப போறோன்னு நிக்கிறா. ஹாய் சொல்லுங்க ரியானா. ஹாய் சொல்லுங்க. இப்ப நாங்களும் வந்து எல்லாம் குட்டி சேம் வலிக்கிட்டு நிக்கிறோமே. இப்ப நாங்க பஸ்ஸுக்கு போறதுக்கு பாட்டை குடிச்சா போகணுமே. கோணங்கள் சரி கரைஞ்சி ஊத்துப்பட வேண்டியதான். ஆட்டோலதான் போய் போகணும். டைம் ஆகிக்கொண்டிருக்கு போவோமே. அப்ப நாங்க அங்க போய் எடுக்க 7 மண்டா எடுத்து போடுவோம் சில காரியங்கள். என்ன சில பேர் விரும்புவோம். அப்ப என்ன நிலா பாடம் தெரியல போனதான் தெரியுமா. கட்டாயம் எடுப்போம். அப்ப நாங்க அங்க போய் பாப்போம். என்ன அப்படி எங்க வீடியோக்கு போறதுக்கு மேல எங்க வீடியோ பாக்க நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அங்க போய் பாப்போமா. என்ன பஸ்ல வர எல்லாம் களைஞ்சு வச்சு போல. எவ்வளவு தூரம் என்ன ஆக்களே கரைஞ்சு போயிட்டோம். ஜூசு கரையாம இருக்குமா. எவ்வளவு தூரம். அதுவும் கடைசி பஸ் 5 மணிக்கு. ஆமா 5 மணிக்கு நாங்கள் வலிக்கிடணும். ஓ 5 மணியை விட்டா நாளைக்கு தான் போகணும். ராயனை முன்னுக்கு ஆக்களை கூட்டிக் கொண்டு போகணும். 2 பேரும் சரியான குழப்படி. ஓ எவ்வளவு தூரமே. நம்ம பயங்கர டயர்டா இருக்கு. அங்க பருத்துறையில இருந்து வந்த விடங்களுக்கு இதுல இருந்து இவ்வளவு தூரம் வரதான் பெரிய டயர்டா இருக்கு. 2 பஸ்ல மாற வேண்டியது. துரு பஸ்ல வந்துட்டு நேரடியா பஸ்ல
சாரியோட டான்ஸ் சாரியாட்டியும் பெருசா பழக்கம் இல்ல தானே. சாரியோட டான்ஸ் எல்லாம் ஆடுது நீங்க நடக்கலான்றீங்க. உண்மையா தான் சொல்ற சரி ஆடுது எல்லாம் பழக்கம் இல்லையில எங்களுக்கு அது பழகினதான் ஆடுது. தம்பி பைக் அதெல்லாம் அடிக்கடி சாரி கொடுக்குவாங்க. என்ன கண்ணாடி பார்க்குறீங்களோ? என்ன வாகனத்துலையா? இது கடைசியாக வடிவேலில் ஜோக்காக தான் இருக்கும் போல். பேரோஷன் உள்ள காக்கல் நிற்கணும் தெரியல. ஆ பார்த்தீங்கன்னா வாகனங்கள் எல்லாம் ஆக்கள் வந்து நிற்கணும். வேறு பஸ்ஸு. சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து வெட்டிங் கிட்ட போயிட்டு மதிய சாப்பாடையும் முடிச்சிட்டு வந்த என்னடா ஒரு காட்டு கணிக்கிறோம்னு பாப்பீங்கன்னு நாங்கள் வந்த இடம் வந்து நல்ல ரோடு கரையாக மட்டும் தான் இருந்தது. இந்த வீடை தாண்டி ஒரு கொஞ்சம் தூரம் வந்து அங்கே நடந்து வந்து நிற்கிறோமே. அப்போ உண்மையாக அதில் வெட்டிங் நடந்த ஒரு இதுகள் வந்து நாங்கள் எடுக்க இல்லை. எப்படி சொன்னால் ஏற்கனவே எங்களுக்கு நேற்று அனுபவங்கள் இருக்குது. அப்போ ஒருத்தட்ட அனுமதி இல்லாமல் நாங்கள் எடுக்கக்கூடாது. அதனால் நாங்கள் வந்து எடுக்க இல்லை. அப்போ நாங்கள் சும்மா அப்படியே வந்து சில இடங்களை அப்படியே பார்க்க போகிறோமே. ஆனால் வெயிலும் ஒரு பக்கம். ஆனால் அங்கே விட இங்கே வெயில் கூட தான் இருக்கு. என்ன காரணம்னு சொன்னால் இங்கே வந்து கூடுதலாக அந்த கல் பிரதேசம் தான் இங்கே இந்த கல்லுகள் மண்ணுன்றதை விட கல் பிரதேசங்கள்லாம் கூடுதலாக இங்கே எல்லாமே இப்போ கொஞ்சம் வெயில் பக்கம் கூட. அதோட வெயில் அடித்தாலும் கூட உண்மையில மரங்கள் சோலையில் மாதிரி இருக்குது. பார்க்கவே நல்ல ஆசையாக இருக்குது. நல்ல மரங்களும். அப்போ நாங்கள் இப்படியே போய் பார்ப்போம் நடந்து போகிற என்ன செய்கிறது. ஆனால் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். இப்போ நான் வந்து இந்த இடத்துக்கு வந்தது உண்மையாகவே ஃபர்ஸ்ட் டைம். அக்காவும் ஃபர்ஸ்ட் டைம் தானே? நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான். அப்போ நீங்கள் வந்து முதல் வந்து நீங்கள் எங்கே? நான் முதல் சின்னல இருக்க 2-3 பேரை வந்திருக்கேன். சின்னல இருக்க அப்பா கூட்டி கொண்டு வருவார். விவரம் தெரியாத காலத்தில். அப்புறம் விவரம் தெரிஞ்ச காலத்தில் சும்மா படியோட வந்திருப்பீங்க, வராமல் இருக்க மாட்டீங்க. கிட்டடியிலே ஒரு இது கொண்டு வந்தேன் நான். அதுக்கு பிறகு இன்றைக்கு தான் பாருங்க. அப்போ இன்றைக்கும் வந்து அதோட இப்போ முதலாக நாங்கள் குடும்பமாக சேர்ந்து வந்தேன்னு சொன்னால் இந்த பிரயாணத்தை சொல்லலாம். எல்லாருமே சேர்ந்து வந்து உங்களுக்கு அப்பக்க வந்த சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து எனக்கு உண்மையிலே பார்க்க அப்பதான் சந்தோஷமா இருக்கிறோம். அப்போ வந்ததுதான் ஒரு பெரிய சந்தோஷம் மாதிரி. இங்க பாருங்க, இந்த வீட்டையும் விளையாடி கொண்டு தெரியுங்கள், இஞ்சனையெல்லாம் நல்லா விளையாடி கொண்டு தெரியுங்கள். 2 பேரும் பஸ்ல ஏறினா சரி பிரியாணா பொத்துன்னு முடியுங்க. உள்ள பெருமா ஜெராமி பஸ்ஸுக்கு போனா அம்மா சத்தி வருது, தண்ணி விடாக்குது, சோடா வாங்கிட்டா கூட அங்கே ருசாயனி போய் தண்டை பாட்டுக்கு பேசாம தூக்குனா இங்க எல்லாம் கலைஞ்சி போயிருமோ. உண்மையா நான் இன்றைக்கு வந்துருக்கான அவ தூக்கல பஸ்ஸுக்கு 2 சாரி உடுத்தி கொண்டு அந்தரமா இருந்தது. அப்ப ஃபுல்லாவே ஜோவ் எல்லாம் ரியானா வச்சிருந்தது பஸ்ஸுக்கு. நான் கேட்டேன் சொல்லி நான் வெளில இல்லை இருக்கட்டும். ரியானா பஸ்ல ஏறினோடனே ரியானா படுத்து இப்ப வர மாட்டோம். இந்த கையெல்லாம் நோவு. இப்போ ஆளை கையில அம்மாலே நான் சும்மா கேட்டு பார்த்தேன். ருசாயனுக்கு அக்காவை கேள், ரியானா கையில வச்சிருக்கட்டும் மாட்டேன். சீ வேணா பக்கம் பெறக்கூடாது, இறங்க மட்டும் இங்கால பக்கம் வரக்கூடாதுன்னுட்டா. காரணம் என்ன தெரியுமா? மேக்கப் கலைஞ்சுன்னு சாரி கலைஞ்சு போயிடும். அப்ப என்ன புள்ளைய தூக்கி வச்சிருக்கிறது, அந்த பிரச்சனை ஒன்று இருக்குதாரு. அப்ப அதால சரி ஏதோ மல்லு கட்டி. ஆனா வந்த சனம் எங்களுக்கு பெருத்துறையிலேருந்து அங்கே மட்டக்களப்பு வர மட்டும் பெருசாக டயர்ட் தெரியல. ஆனால் இந்த மட்டக்களப்புலேருந்து இவ்வளோ வர வந்தது வந்து எங்களுக்கு பெரிய டயர்டாக இருக்கும். என்ன காரணம் பண்ணால் அதில் கல்முனையில் இறங்கி ஒரு பஸ் எடுத்தது. அப்புறம் அதுலேருந்து அப்படி இங்கே வந்தது அப்படியே பெரிய ஒரு டயர்டுன்னு சொல்லலாம். என்ன காரணம்னு சொல்லுங்க அப்பா. இது வந்து கடைசி இடம் தானே, கடைசி இடம்னு சொல்லி தொங்கல் இலங்கையிலே லாஸ்டான இடத்துக்குள்ள வந்து நிக்கிறேன் நான். அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப நான் வரைக்குள்ள வந்து அவற்றை கேட்டு கொண்டு கண்டக்டர் கேட்டேன் கடைசி பஸ் எத்தனை மணிக்கு இருக்காண்டு. 4:30 தான் கடைசி பஸ். அப்ப நாங்க 4:30 போய் நிக்கணும். அங்க 4:30 போகணும். ஆனா உண்மையிலே எங்களுக்கு அந்த வாழ்க்கையில இவ்வளவு ஒரு இந்த யூடியூப் பயணத்திலையும் அதோட எங்களுக்கு அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்தது வந்து எங்களுக்கு ஒரு முதல் அனுபவம். குடும்பமாக அப்படி வந்தது ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு. அதோட சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மற்றதும் ஒரு பக்கம் ஒரு என்ன செய்யற பஸ்ஸில் சின்னாக்களை வச்சு கொண்டு இருக்கிறது எல்லாமே கரைச்சல்லாம். அப்போ அதால் ஒரு பக்கம் அது ஒரு ஹாப்பியாக தான் சொல்லலாம். உண்மையில குடும்பத்தோட முன்னிட்டு போயிருக்கல சந்தோஷம். சரி அப்போ நாங்களும் அப்படியே எடுத்துக்கிட்டு வந்தோம். அப்படியே பார்த்துட்டு இப்படி நடந்து போய் பார்ப்போம் மங்கால என்ன கிடாக்குன்னு சொல்லி அதை பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டு அப்புறம் எங்களை பஸ்ஸுக்கு நாங்கள் ரெடி ஆகணுமே. அப்போ அங்கே அப்படியே பார்த்துட்டு போவோம். நடந்து போவோம். நாங்கள் அழகராணி படிக்க போவோம்.
இப்படியே இல்ல வெயில் ஆனா உண்மையா இதுல பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல ஒண்ணும் கடையெல்லாம் இல்லன்னு கொஞ்சம் தூரம் தான் போனதுதான் கொஞ்சம் தூரம் போனாதான் கடைகள் வரும் ஆனா இது கடைகள் இருந்தா சோடா வாங்கி குடிக்கலாம் அவ்வளவு ஒரு தண்ணி விடாயா இருக்கும் போவோம் அப்படி நடந்து போவோம் ரோட்ல அவடத்துக்கிட்டா போவோம் மெயின் ரோட்ல இருக்கு தானே கடை அந்த இடத்துல இருக்கு சந்தாதோட்டம் என்ன சொன்னீங்க இல்ல ஆனா உண்மையில நான் முதல்ல இதெல்லாம் இங்க வரைக்குள்ள எல்லாம் ரோடு எல்லாம் இல்ல இப்படி கான்கிரீட் ரோடு அடிக்கவே இல்லை அடிக்கலையா அடிக்கல சும்மா வரும் மணலாத்தான் இருந்தா இப்பதான் ரோடு எல்லாம் அடிச்சு போட்டுருக்கீங்க அப்ப நீங்க இங்க எல்லாம் வந்து இருந்திருக்கிறீங்க எங்களுக்கு தான் வந்து இது புதுசு நடக்கலாம இருக்கு என்ன காரணம்னா சாப்பிட்டது குறைவு தண்ணி குடிச்சது கூட உண்மையாத்தான் தண்ணி என்ன கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் தண்ணி சாப்பிடக்குள்ளேயே குடிச்சிருப்போம் தண்ணி தான் இழுத்தறியுது தண்ணி இழுத்தறியுது திருப்தி இல்லாம இருக்குல்ல குடிச்ச மாதிரியே இல்ல இப்பதான் பஸ் வந்து போகுதுண்ணா ஆனா நல்ல வெயிலா இருக்குல்ல வெயில் பயங்கர வெயில் ஆனா இன்னொரு அமைதியான இடமா இருக்கு அமைதியான இடமா தான் கிடக்குது ஆனா நல்ல ரோடு நல்ல கான்கிரீட் ரோடு என்ன நல்ல ஒரு சைலண்ட் பிளேஸ் உங்களா போல தண்ணி குடிச்சு வயிறு புல் ஆனா திரும்பவும் தண்ணி தான் விடாய்க்கு அது சோடா வாங்கி குடிக்கணும் போல தண்ணி குடிச்சு சரி வேற இதுல பாருங்க பெரிய ஒரு கேத்துல ஒன்று விடாது என்ன தண்ணி கேத்து மேல தண்ணி கேட்டு தண்ணி கேட்டுல இருந்தா எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா என்ன சீமந்தால சேரிக்கணுமா அந்த வாட்டர் டேங்க் கிட்ட போகலாம் ஆனா இப்ப போக விடுறீ நமக்கு நல்ல தண்ணி டேங்க் வந்து மழை நீர் சேமிப்பு நினைக்கிறேன் என்ன இதுதான் சேமிச்சாங்க விடுது குடிக்கிற கடுப்பினா உங்க ஜேம்ஸ் ஆக்கள் வரீங்க அப்படியே எடுங்க எங்கட ஆக்களை காணையில தேடிட்டு கடைசி ஆக்கள் வாரி எங்க போறீங்க இதே எங்க போறீங்க ஜெரேஸ் என்ன வேணும் என்ன வாமடா பஸ் வேணுமா பஸ் வேணுமா இல்லாடி கார் வேணுமா இல்லாடி ஆட்டோ வேணுமா அதே அப்ப இப்ப என்ன வாங்க போறீங்க ஜெரேஸ் பஸ் வேணுமா ஒரு பஸ் வாங்க போறேன் பஸ் ஸ்டாண்ட் வீட்டே எக்கச்சக்கமான விளையாட்டு சாமான் வச்சிருக்கு விளையாட்டு சாமான் நிறைய விளையாட்டு சாமான் கிடக்கேன் இப்ப ஆள் சரியா ஒரே அழுக பஸ் அக்காவா வேண்டிய அந்த போற பஸ் வேணுமா போற பஸ் வேணும் பிள்ளைக்கு இப்ப அம்பாறை டவுனுக்கு போகணும் போய் போறியா வாங்கிட்டு சரி பாய் ஜெரேஸ் பாய் அப்படியே பஸ்ஸ விசாரிக்கல் மட்டும் விசாரிச்சுட்டு வாங்க பஸ்ஸ விசாரிக்கல் மட்டும் விசாரிச்சுட்டு வாங்க சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்களும் வந்து தண்ணி தாகமா இருந்தபடியா சோடாம் வந்து வாங்கி கொண்டு வந்தாச்சுன்னு சோடாம் வந்து வாங்கி கொண்டு வந்தாச்சு அப்ப நாங்க சோடா குடிக்க போறோமே 1.5 லிட்டர் இல்லையா சோடா என்னென்றால் சின்ன கடையில் தானே சின்ன கடையில் கூடுதலா இங்க எப்படித்தான் பாரு இப்ப நாங்க சோடா குடிக்கணுமே சோடா குடிக்க போறோம் இங்க இதே தங்களை கொண்டு வந்து வேற வேற பிளேவர்ல எடுத்து வச்சிருக்கீங்க முடிய கலட்டி குடிங்க வித்தியாசம் எழுத்தே வித்தியாசம் இருக்கு குடிங்க ஆனா இல்ல வெயில் நல்லா ஒரு இடம் ஒரு செட் ஆயிட்டு ஒருத்தருமே இதை நாங்க நிக்கிறோம் இருக்குல்ல குடிங்க அப்ப நாங்களும் வந்து சோடா வாங்கி குடிச்சாச்சேண்ணே அப்ப நாங்களும் உங்களுக்கு வந்து பஸ் நேரம் டைம் ஆகுது நடந்துதான் போகணும் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்ப நாங்களும் வந்து வீடியோ வந்து சும்மா இப்படி ஒரு என்ன சொல்ற வெட்டிங்களுக்கு வந்த நாங்க அப்ப அதை எடுக்கல அப்படியே சும்மா இப்படி நாங்க நடந்து தெரிஞ்சதா சும்மா எடுத்து போட்டிருக்கோமே அப்ப வந்த இடம் மண்டபடியா அதை பார்த்து நாங்க அதையும் வந்து நாங்க காணொலியா பதிவு செய்திருக்கிறோமே அப்ப நாங்களும் வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் மாட்டு வீடியோ சந்திக்கிறோம் பாய்